வணக்கம். ஓம் நமச்சிவாய. கதை கேளு கதை கேளு சுகமான கதை கேளு. இன்னைக்கு என்ன கதை பார்த்துருவோமா? முன்பு காலத்துலலாம், பண்டைய காலத்துலலாம் வந்து ஆசிரமத்தில் போய் படிப்பாங்க, குருகுல வாசம். அதுதான் அப்பெல்லாம் இருந்தது. அது மாதிரி தருமர் வந்து குருகுல வாசத்துக்காக போயிருந்தார். ஒரு 2 வருடங்கள் அந்த முனிவரிடமே தங்கி அவர் குருகுல வாசம் இருந்து அவற்றிருந்து நிறைய படித்தார். அந்த ஆசிரமத்தில் அவரோட நிறைய அரசகுமாரர்கள் எல்லாம் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. 2 வருஷம் முடிஞ்சிட்டோன்னே அவர் ஆசிரியர் முனிவர் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, யார் யார் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்கள். அவங்கவுங்க ஓலைச்சுவடிகள்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ ஒருத்தராக வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஒருத்தரும் நாங்கள் இதை கற்றுக்கிட்டோம் அதை கற்றுக்கிட்டோம் குருகுலத்துக்கு வந்து அப்படின்னு. இப்போ நான் வந்து விஞ்ஞானத்தை பற்றி கற்றுக்கிட்டேன், சில பேர் நான் பூகோளத்தில் நான் இது கற்றுக்கிட்டேன், சில பேர் நான் சரித்திரத்தில், சில பேர் தமிழில், இப்படி நான் வில்வித்தையில், அப்படி ஏதேதோ ஒன்று ஒருத்தர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கடைசியாக தர்மர்கிட்ட தான் அவர் நிறைய எதிர்பார்த்தார். ஏன்னா எல்லாரோட பெரியவர் தர்மர். அவர் வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்றதையும் அவருக்கு தெரியும். அந்த ஆசான் என்ன பண்ணார், இவரை கேட்குறாரு, நீ என்ன கற்றுக்கிட்ட, நீ என்ன ஓலைச்சுவடியில் எழுதியிருக்க, அதை பிரித்து படி அப்படின்னு. அப்போ இவர் அந்த ஓலைச்சுவடை பிரிக்கவே இல்லை, பேசாமல் வச்சுருந்தார். வச்சுட்டு நான் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான சிலவற்றை கற்றுக்கிட்டுருக்கேன் குருகுலத்துக்கு வந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் கேட்குற, அப்படி என்னதான் கற்றுக்கிட்ட சொல்லுப்பா அப்படின்றாரு. அவர் அப்போ சொல்லவே இல்லை. சொல்லணுன்னு இவர் மேலே ரொம்ப இவர் தான் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தார், இவர் தான் நிறைய சொல்லுவார்னு. வாயை திறந்து பேசுறதுனால எழுந்து ஒரு அறை விட்டுட்டு சொல்லு, என்ன நீ என்ன படித்தேன்னா, நான் ஒன்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த 2.5 வருஷம் எல்லாரும் இருந்து இவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க, நீ ஒன்றுமே பண்ணிக்கலையான்னு இன்னொரு கண்ணத்துலேயே அரைஞ்ச அப்புறமா சொல்லு, இப்போ சொல்லு, அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்க படின்னு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலேயும் எதுக்காகவும் அவசரப்பட்டு கோவப்படக்கூடாது அப்படின்றது தான் அதில் எழுதி வச்சுருந்தார். இதுதான் நான் வந்து குருகுல வாசலில் கற்றுக்கிட்டது. எந்த ஒரு சமய சந்தர்ப்பமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோபம் படக்கூடாது, எல்லாமே நிதானமாக யோசிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அப்போது அந்த முனிவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று, மிகவும் முக்கியமான ஒன்றை நீ கற்றுட்டு இருக்க அப்படின்ட்டு அவரை கட்டி அணைத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். தர்மரும் சந்தோஷமாக இருந்தார். மற்ற மாணவர்களுக்கும் புரிந்தது, கோவப்படக்கூடாது, கோவம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை அழிக்கும், ஒரு சாந்தமாக இருக்க வேணும் அப்படின்றது தான் இந்த கதையோட நோக்கம். புரிஞ்சுதுங்களா? நாளைக்கு மீண்டும் வேறு கதையோட சந்திப்போம். வணக்கம்.